வணக்கம். மகாபாரதம் 2வது பருவம், சபா பருவம். ஆதி பருவம் முடிஞ்சதும் கதையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது. பாண்டவர்கள் இப்ப சாதாரண இளைஞர்கள் இல்லை, ஒரு ராஜ்யம் நடத்தக்கூடிய ராஜாக்கள். அவங்களுக்கு கிடைக்கிறது இந்திரபிரசத்தம் அப்படிங்கிற ஒரு ஊரை கொடுக்குறாங்க. ஆனா அது ஆரம்பத்துல ஒரு காடு மாதிரி தான் இருந்தது. அதை ஒரு அழகான நகரமா மாத்தினாங்க. மாயாசுரன் கட்டி கொடுத்த ஒரு அரண்மனை, அழகான மாய அரண்மனை, மாய சபை அப்படின்னு வச்சுக்கலாம். பார்த்தவங்க பார்க்குறவங்க எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மண்டபம். இங்கே தான் ஆரம்பிக்குது ப்ராப்ளம். ஒரு நாள் துரியோதனை அந்த மாளிகைக்கு வர்றான் பார்க்கறதுக்கு. எல்லாரும் வெளியில் இருக்கிறவங்கள சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாளிகையை செம்மையாக கட்டியிருக்காங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க அப்படின்னு. அதனால் அவர் பார்க்கறக்கு வர்றாரு. அவர் பார்த்த உடனே தண்ணின்னு நினச்சி தரையில் காலை வைக்கிறாரு, தரைன்னு நினச்சி தண்ணியில் காலை வைக்கிறாரு, அங்கே வழுக்கி விழுந்துடுறாரு. அந்த சீன் தான் மிகப்பெரிய சீன். அதை பார்த்த உடனே திரௌபதி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்றான். நம்ம ஆளுங்களுக்கு தான் சின்னதாக ஏதாவது ஒன்று சொன்னால் போதும்ல, பத்திக்கிட்டு எரியுமே, அது மாதிரி அவள் வேற சிரித்து தொலைச்சிட்டாலாம். இப்போ என்னாச்சு, இவங்க எல்லாரையும் நான் அழிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு துரியோதனை. அதுக்காக அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, ஒரு கேம் விளையாடுறான், கேம் வைக்கிறான். ஆனால் அது சாதாரண கேம் இல்லை, சூதாட்டம். அதுக்கு சகுனி தான் மாஸ்டர் மைண்டு, மாஸ்டர் பிளான் போட்டு கொடுக்குறாரு. துரியோதனன் பாண்டவர்களை கூப்பிடுறாரு விளையாடுறதுக்கு. என்ன ஒரு ஃப்ரெண்ட்லி கேமாக ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுறாங்க. ஆனால் ராஜ பரம்பரையில் கேம் விளையாடுறதுக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரூல்ஸு. தர்மன் நல்லவனாக இருந்தாலும் சூதாட்டத்துக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு, அவன் ஒத்துக்கிட்டான். கேமு ஆரம்பிச்சுது. முதல்ல சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சு தோத்துட்டாரு. சகுனியாச்சே ஆப்போசிட்டில் இருக்கிறவர், அதனால் சகுனி முன்னாடி யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பெரிய பொருள் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யத்தை வைக்க ஆரம்பித்தாங்க. ஒன்றுன்னா தர்மம் எல்லாத்தையுமே வச்சு இழந்துட்டார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸு இங்கே தான் பில்ட் ஆகுது. தர்மம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சகோதரர்களையும் பணயம் வச்சார். அதுக்கப்புறம் தன்னையே பணயம் வச்சார். கடைசியில் எல்லாத்தையும் வச்சு தோத்ததுக்கப்புறம் திரௌபதியை பணயம் வச்சார். இதுதான் கடைசி மூவ். மகாபாரதத்தில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு இங்கே தான். திரௌபதி கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வரப்பட்டாங்க. ஏன்னா திரௌபதியை வச்சு தோத்துட்டாங்க. அதனால் அந்த சபாவுக்கு திரௌபதியை இழுத்துட்டு வர்றாங்க. திரௌபதி சபைக்கு வந்த உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி, தர்மர் அவர் சூதாட்டம் விளையாடும் போது முதலில் அவரை வச்சு விளையாடினாரா இல்லை என்னை வச்சு விளையாடினாரா அப்படின்னு. இல்லைம்மா, அவரை வச்சு விளையாடி தோத்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் உங்களை வச்சு விளையாடினாரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த சபையில் இருக்கிறவங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, திரௌபதி தன்னையே இழந்தவனுக்கு என்ன பணையம் வைக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நடந்தது தான் ரொம்ப கொடுமையான சீனு. துரியோதனன் ஆணையிட்டார், திரௌபதியை அவமானப்படுத்தணும். துச்சாதன் அவளுடைய உடையை இழுக்க ஆரம்பித்தான். ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சு, ஒரு மிராக்கிள். திரௌபதி கண்ணை மூடிக்கிட்டு முழு மனசோட கிருஷ்ணனை வேண்டினான். அந்த உடை முடியவே இல்லை, நீளமாக வர ஆரம்பிச்சுது. எவ்வளவு இழுத்தாலும் அந்த துணி தீரவே இல்லை. கண்ணன் அவளை காப்பாற்றினார். இந்த சீனில் அங்கே இருந்த எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சது அந்த சீனு. பீஷ்மர், துரோணர் மாதிரி பெரியவங்க எல்லாருமே சும்மா இருந்தாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் பார்த்துட்டு திரௌபதி ஒரு சபதம் எடுத்தா. இந்த அவமானத்திற்கு பதில் வாங்காமல் என் கூந்தலை முடிய மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. பீமனும் சபதம் எடுக்கிறாரு. துச்சாதனுடைய ரத்தத்தை குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாரு. அதே மாதிரி துரியோதனுடைய தொடையை உடைச்சு ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை திரௌபதியோடைய கூந்தல்ல தடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாரு. இதுதான் போருக்கான நேரடி தீப்பொறி. இங்கே தான் ஸ்டோரி இன்னுமே டேஞ்சரஸ் ஆகுது. இந்த சூதாட்டத்துக்கு அப்புறமா அவங்க போட்ட கண்டிஷன் எல்லாத்தையும் வச்சு இழந்துட்டீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு ராஜ்யம் கிடையாது, பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. இந்த சூதாட்டத்தினுடைய ஆரம்பமே சூதாட்டத்தில் தோத்துட்டா 13 வருஷம் வனவாசம், 1 வருஷம் மறைவான வாழ்க்கை, அதாவது மாறுவேடம் போட்டு வாழணும் அப்படிங்கிறதா கண்டிஷன். ஸோ தோத்துட்டாங்க, எல்லாரையும் வச்சு தோத்துட்டாங்க. இவங்க பாண்டவர்கள் அத்தனை பேருமே 13 வருஷம் வனவாசம் போகணும், ப்ளஸ் 1 வருஷம் மறைவான வாழ்க்கை வாழணும். இதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவங்க இப்போ காட்டுக்கு போகிறாங்க அகதிகள் மாதிரி. இதுதான் அடுத்த பருவத்தினுடைய ஆரம்பம். இந்த 13 வருஷம் வனவாசத்தில் என்ன நடந்துச்சு, பாண்டவர்கள் எப்படி அங்கே காட்டுக்குள்ளே சர்வை பண்ணாங்க, திரௌபதியினுடைய கோபம் எப்படி பெருசாக மாறுது, இதுதான் அடுத்த பகுதி வனப்பருவம். அதாவது காட்டில் என்னென்ன நடந்துச்சு. சபா பருவம் முடிஞ்சு ஒரே ஒரு விஷயந்தான் நடந்தது. ராஜாக்களாக இருந்த பாண்டவர்கள் எல்லாத்தையும் இழந்து காட்டுக்கு போக வேண்டிய நிலை. 13 வருஷம் வனவாசம், அதுக்கப்புறம் 1 வருஷம் மறைவு வாழ்க்கை. இது முடிஞ்சு அவங்க எப்படி ஆட்சி பண்ணினாங்க, எப்படி போர் பண்ணினாங்க, அதுக்கு கிருஷ்ணர் எந்த மாதிரியெல்லாம் தூது போனார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த பருவத்தில், அதாவது 3வது பருவமான வனப்பருவத்தில் பார்க்கலாம்.
நன்றி.